வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் நாம் ஆரி நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோலையும் சிம்பிள் நெக் டிசைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் 2 மெத்தடில் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஒவ்வொரு மெத்தடாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். கீறிட்டு இந்த லைன் மேலே செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போடுறதுக்காக நான் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். சரி த்ரெட் வச்சு 2 லேயருக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது 4 அல்லது 8 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி லைன் கீறி சொல்லித்தரேன். அதனால தான் 2 லேயருக்கு செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். பாருங்கள், செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். அடுத்து சுகர் பீட் எடுத்து இந்த மாதிரி லோட் பண்ணி 2 பீடாக கொடுத்துக்கலாம். பாருங்கள், கொடுக்கும்போது நெருக்கமாக கிட்ட கொடுக்கணும். நீங்கள் சிங்கிள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம். ஒரு லேயருக்கு இந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் கொடுத்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீட் எடுத்துக்கலாம். இந்த பீட் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து சுகர் பீட் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணின பீடுக்கு பக்கத்தில் வர மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துப்போம். இடைவெளி இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு நெருக்கமாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த லேயர் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீட் பீடும் சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து 4 mm ஆன்டிக் பீட் எடுத்து இந்த வீட் பீடோட சென்டர் பகுதியில் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக எடுத்து சென்டர் பகுதியில் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த பீடை எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து 2வது மெத்தட் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிட்டு இந்த லைன் மேலே சரி த்ரெட் வச்சு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் லேயராக நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது பக்கத்திலே சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீட் எடுத்து ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் நீட்டாக அழகாக வரும்.
சிம்பிளாக நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் மேல் பக்கம் தள்ளி 4 சுகர் பீடாக கோர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் போடும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் போடணும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சுகர் பீடோட உள்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3 mm பீடும் ஒரு 2 mm பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை பின்பக்கம் திருப்பி இந்த பீடோட உள்பக்கம் விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இனி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோலையும் நாம் சிம்பிள் ஆரி பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.